நமக்கு எப்போதெல்லாம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் குன்றி நம்ம காணப்படுறோமோ, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வா ஜெபிக்காம பைபிள் வாசிக்காம இப்படி இருக்கவே கூடாது. உடனே என்ன செய்யணும்? நம்மளுடைய ஜெப அறையில போய் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஏசப்பா எனக்கு பலப்படுத்துங்க, எனக்கு பலன் தாங்க, இந்த சோதனையை தாங்கக்கூடிய பலன் தாங்க, இந்த வார்த்தையை தாங்கிக்கக்கூடிய பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பாருங்க, வேதத்துல ஏசப்பா இந்த அகில உலகத்தையும் உண்டாக்கிய தேவாதி தேவன் மறுநாள் அவங்களை என்ன செய்ய போறாங்க? சிலுவையில அறைய போறாங்க. அப்போ கூட போய் அந்த கெத்செமனே ஜெபத்தோட்டத்துல போய் அதை எதிர்கொள்ளக்கூடிய பலனை எனக்கு தாங்க பிதாவே அப்படின்னு சொல்லி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாங்க. உடனே என்ன செய்யறாங்க? பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் வந்து ஏசப்பாவை பலப்படுத்தினதா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனால ஒரு நாளும் நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களா இருக்கலாம், இல்ல ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஒரு மன சோர்வா இருக்கலாம், நம்ம உற்றார் உறவினர்கள் நாங்க போகிற இடங்கள் வருகிற இடங்கள்ல நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் நிமித்தம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மனசு சோர்வா போய் உட்கார்ந்துடவே கூடாது. தேவ சமூகத்துக்கு ஓடி வந்து ஜெபிக்கும் பொழுது என்ன செய்வாங்க? ஏசப்பா நம்மளை அவங்களோட வார்த்தைகளை கொடுத்து என்ன செய்வாங்க? பலப்படுத்துவாங்க. இன்னும் ஏசப்பாக்காக எழும்பி நம்ம காரியத்தை நடப்பிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்வாங்க? ஒரு மகா பெரிய பலனை நம்மளுக்கு கட்டளையிடுவாங்க.